அதனால ஏஐ உண்மையிலேயே உங்களை ஸ்மார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. இதை புரிய வைக்க ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். 15,000 இயர்ஸ்க்கு முன்னாடி எவல்யூஷன்ல ஒரு பெரிய சேஞ்சே நடக்குது. அதே விஷயம் இப்ப திரும்ப நடக்க வாய்ப்பு இருக்கு. செல்ஃப் சஃபிஷியண்டா ஷார்ப்பா டேஞ்சரஸா இருந்த ஒரு வைல்ட் அனிமல் ஒரு பெரிய டிசிஷன் எடுக்குது. அது இன்ஸ்டிங்க்கு பதில் ஃபுட்டும் இண்டிபெண்டன்ஸுக்கு பதில் ஷெல்டரும் சூஸ் பண்ணுது. ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் இதே விஷயம் கன்னியாது. அது வேட்டையாடவும் தேவையில்ல, தனியா சர்வை பண்ணவும் தேவையில்ல. ஆனா ஒரு நாள் அது தனியா எப்படி சர்வை பண்றதுனே மறந்து போச்சு. அதே மாதிரி ஒரு விஷயம் இன்னைக்கு திரும்ப நடக்குதோன்னு எனக்கு தோணுது. லாஸ்ட் டைம் அது அனிமல்ஸ்க்கு, ஆனா இன்னைக்கு அது மனுஷங்களுக்கு. ஒரு காலத்துல ஹியூமன்ஸ் தான் இந்த பிளானட்லயே ரொம்ப மோசமான ஏபெக்ஸ் பிரெடேட்டர்ஸ். ஆனா இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேட்டையாடவே தேவையில்ல. எழுதுறது வந்ததுக்கு அப்புறம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. கால்குலேட்டர் வந்ததுக்கு அப்புறம் கணக்கு பண்ண தேவையில்ல. இது எல்லாமே ப்ராக்ரஸ்னா ப்ராக்ரஸ் டு வாட்? ஒரு வருஷம் முன்னாடி ஒரு இமெயிலோ மெசேஜோ யோசிக்காம எழுதுவோம். ஆனா இன்னைக்கு ஏஐட்ட கேட்காம எதையும் ஸ்டார்ட் பண்றதே இல்லை. முன்னாடிலாம் நம்ம இன்ஸ்டிங்க்ட நம்பி தான் எந்த டிசிஷன்னாலும் எடுப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு அல்காரிதமை கேட்காம எந்த டிசிஷனுமே நம்ம எடுக்கிறது இல்லை. உல்ஃப்க்கு தான் நாயா மாறிட்டு இருக்கிறது தெரியாம அது திரும்ப திரும்ப ஈஸியான ஆப்ஷனையே சூஸ் பண்ணுச்சு. அன்டில் ஒன் டே அதுக்கு வேற ஆப்ஷனே இல்லாம போச்சு. இப்ப கொஸ்டின் என்னன்னா, நம்மளும் ஏஐ அல்காரிதம்ஸை யோசிக்க விட்டு சொந்தமா டிசிஷன் எடுக்காம நாய் மாதிரி மாறிட்டு வரோமா? எந்த டைம்ல நம்ம இதை நோட்டீஸ் பண்ணுவோம்? சொந்தமா யோசிக்கவே முடியாது அன்னைக்கா?